காசோலை மோசடி வழக்கில் எம்எல்ஏ சதன் திருமலைக்குமாருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இந்த வழக்கின் விவரம் என்ன ஆனந்த்? வணக்கம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியின் தென்காசி மாவட்டம் வாசுதேவனூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருப்பவர் டாக்டர் சதன் திருமலைக்குமார். இவர் கடந்த 2016ஆம் ஆண்டு தன்னுடைய தொழில் முன்னேற்றத்திற்காக சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த நியூ லிங்க் ஓவர்சீஸ் நிதி நிறுவனத்திடமிருந்து 1 கோடி ரூபாய் கடன் பெற்றிருக்கிறார். இதற்காக 50 லட்சம் ரூபாய் தொகை கொண்ட 2 காசோலைகளை சதன் திருமலைக்குமார் வழங்கியிருக்கிறார். இந்நிலையில் அவருடைய வங்கிக் கணக்கில் பணம் இல்லாததால் காசோலை திரும்பி வந்தது. இதனையடுத்து கடந்த 2019ஆம் ஆண்டு சதன் திருமலைக்குமாருக்கு எதிராக காசோலை மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கு பின்னர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு பின்னர் சிறப்பு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு விசாரணை மாற்றப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த ஜார்ஜ் டவுன் நீதிமன்ற நீதிபதி சுந்தரபாண்டியன் காசோலை மோசடி வழக்கில் சதன் திருமலைக்குமாருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மேலும் காசோலைக்கான அந்த 1 கோடி ரூபாய் தொகையை 2 மாதங்களில் செலுத்த வேண்டும் எனவும் அவ்வாறு செலுத்தவில்லை என்றால் மேலும் 3 மாதம் சிறை தண்டனை விதிப்பதாக தீர்ப்பளித்திருக்கிறார். மேலும் மேல்முறையீடு செய்ய வசதியாக தண்டனையை 2 மாதங்கள் நிறுத்தி வைப்பதாகவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.